ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா கத்திரிக்காய் கிரேவி தாங்க. ஆமாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போதும். அதே போல் இது சூப்பராகவே இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5 கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. இது கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயாகவே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சின்ன கத்திரிக்காய் பார்த்து எடுத்திங்கன்னா ஒரு 7-8 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. சின்ன கத்திரிக்காய் கிரேவிக்கு சூப்பராகவே இருக்குங்க. இப்போ அதை காம்பை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை 4ஆக வகுந்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேணாம், கிராஸாக அப்படி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. கருத்து போகாமல் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை எடுத்துருக்கேங்க, வறுத்து வச்ச நிலக்கடலை. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாங்க பேஸ்ட்டாக. தவாலங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தப்பருப்பு பொரிச்ச உடனே 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாங்க. 4 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்ச உடனே கத்திரிக்காயை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வதக்கணும். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. 5 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. சேர்த்து நல்லா வதக்கலாங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இப்போயே கத்திரிக்காய் கொஞ்சம் பாதி அளவு வெந்திருக்கும். இப்போ சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க நிலக்கடலை விழுதை சேர்த்துடலாங்க. சேர்த்து மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வைங்க. பாருங்க, கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டை கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை.